ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாளைக்கு பங்குனி உத்திரம். ஸோ இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் வீடியோ தான். ஃபுல் க்ளீனிங் வேலை தான் மக்களே. எனக்கு 4 நாள் ஊருக்கு போயிருந்தேன். வீட்டில் இல்லாதனால ஃபுல்லாக தூசி ஒட்டடை எல்லாமே இன்றைக்கி சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். நாளைக்கு சாமி கும்பிடலான்ட்டு ஒரு வழி ஆகிட்டேன் மக்களே. விளக்கெல்லாம் கழுவிட்டு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு படத்துக்கெலாம் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி, அப்போ தான் நாளைக்கு எனக்கு வேலை இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்குன்னு வீட்டில் சாமி கும்பிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இல்லை வீட்லேயே சாமி கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குறது முருகன் கொடுப்பாரு, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். நாளைக்கு நான் எங்கே போகிறேன்னா, சத்திரக்குடி முருகன் கோயிலுக்கு தான் நான் போகிறேன். எனக்கு கல்யாணம் ஆனது அந்த கோவில் தான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அங்கே தான் காது குத்தணும். நெக்ஸ்ட் 3rd டைமாக நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. க்ளீனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நாளைக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு சாமிக்கு மாலை நானே கட்டி ரெடி பண்ணிட்டேன். பூ கட்டிட்டேன். கோயிலுக்கு போக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாமியும் ரெடி பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிடும்போது முக்கியமான ஒரு மந்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை 11 தடவை சொன்னீங்கன்னா ரொம்பவே விசேஷம், ரொம்பவே நல்லது நடக்கும். நீங்கள் கேட்குறது கூடிய சீக்கிரம் கைக்கு வரும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை நீங்கள் 11 தடவை சாமி கும்பிடும்போது சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த மந்திரத்தோட மகிமை எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. நான் கோயிலுக்கு போகிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு தருவேன். அதையும் பாருங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ்.